யாழ்த்திசை உறவுகளுக்கு வணக்கம். இளையராஜாவுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் இசை பெரிதா மொழி பெரிதா என்கின்ற வாதம் தமிழ்நாட்டிலே பெரும் பேசு பொருளாகி இருக்கின்றது. அது பற்றிய சில செய்தி துளிகள். இசைஞானி இளையராஜா, கவி பேரரசு வைரமுத்து, இந்த இருவரும் திரைத்துறையின் மிகப்பெரிய ஆளுமைகள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இசைஞானி இளையராஜாவை பொறுத்த வரையிலே 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்தவர், 5000 பாடல்களுக்கு மேல் தமிழ் மக்களுக்கு அர்ப்பணித்தவர். அவருடைய இசை ஞானம், இசை அறிவு அவரை ஒரு ஞானியாக, இசை ஞானியாக வளர்த்திருக்கிறது என்பதை பொறுத்து தமிழ்நாட்டு மக்களிலே, தமிழர்களிலே யாருக்கும் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அதே போலவே கவி பேரரசு வைரமுத்து, அவருடைய பாடல் வரிகள் மனித வாழ்வினுடைய உச்சத்தை தொட்ட பாடல் வரிகளும் உண்டு, மட்டமான பாடல் வரிகளும் உண்டு. அந்த வகையிலே வைரமுத்துவினுடைய பாடல் வரிகளை கடந்து அவருடைய இலக்கியங்கள், கள்ளிக்காட்டு இதிகாசம், 3வது உலகப் போர் போன்ற பல்வேறு இலக்கியங்கள் தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெரிய படைப்பாக இருந்திருப்பதில் மாற்று கருத்து இல்லை. இவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனை என்பதும், இந்த இருவரும் இணைந்து பணியாற்ற முடியாததற்கு காரணமே கூட இருவருக்கும் உள்ள ஈகோ பிரச்சனை, யார் பெரியவர் என்கின்ற பிரச்சனை. இதெல்லாம் திரைத்துறையிலே, கலைத்துறையிலே இயல்பாக நடக்கும். அதெல்லாம் கடந்து வந்தவர்கள் இவர்கள் இருவருமே என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இருவரை பற்றி நாம் பார்க்க வேண்டிய ஒரு குறிப்பான செய்தி உண்டு. இசை மேதை, இசை ஞானி என்றறியக்கூடிய இளையராஜா அவர்கள் பாவலர் வரதராசனால் உருவாக்கப்பட்டவர். அவரது பெரிய மூத்த சகோதரர் பாவலர் வரதராசனால் உருவாக்கப்பட்டவர். அன்றைக்கு பாவலர் வரதராசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சார பாடகர். ஊர்தோறும், தெருதோறும், வீதிதோறும் சென்று கம்யூனிச பாடல்களை அவரே எழுதி மெட்டமைத்து இசையமைக்கக்கூடிய மேடை பாடகர், கம்யூனிச பிரச்சாரகர். அப்படி வந்த அந்த பாவலர் வரதராசனுடைய சகோதரர்கள் தான் இளையராஜாவும் கங்கை அமரன். எனவே இவர்களுக்கு இசையில் குரு, வாத்தியார் என்று சொல்லக்கூடிய முதன்மையான பாத்திரம் பாவலர் வரதராசனுக்கு உண்டு. பாவலர் வரதராசன் தன்னுடைய வரலாற்றை கம்யூனிச கட்சியிலிருந்து தான் தொடங்குகிறார். ஆனால் இளையராஜா அவர்கள் இன்றைக்கு எங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறார் என்றால், பாரதிய ஜனதாவினுடைய ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலை இருக்கின்றது. ஒரு மக்களுக்காக தன்னுடைய இசையை, இசை வாழ்க்கையை தன்னையே அர்ப்பணித்த வரதராசனுடைய வழி வந்த இளையராஜா, அவர் உருவாக்கிய கலைஞர்கள், பாடகர்களை ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய பாடல்களை கொடுத்திருக்கின்றார் இளையராஜா. அவையெல்லாம் தமிழ் மண்ணில் மனம் மணக்கக்கூடிய, தமிழ் மண்ணில் நாட்டுப்புற மனம் மணக்கக்கூடிய, மரபுக்குரிய மண் சார்ந்த நாட்டுப்புற பாடல்கள், கிராமப்புற பாடல்களை திரை இசையோடு இணைத்து அதை வெற்றிகரமாக மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து இளையராஜாவுக்கு இணை எவரும் கிடையாது. ஆனால் அவர் உருவாக்கிய பாடகர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ, இவர்களெல்லாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் அல்ல. இவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். கேஜே யேசுதாஸ், அவர் கேரளாவை சேர்ந்தவர். ஜானகி அம்மாள், அவரும் ஆந்திராவை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். சித்ரா, சின்ன கோயில் சித்ரா, அவரும் கேரளாவை சேர்ந்தவர். தமிழ்நாட்டினுடைய நாட்டுப்புற பாடல்கள், கிராமப்புற பாடல்களை மக்களிடமிருந்து எடுத்து அதைத்தான் திரை இசையில் கொண்டு போய் சேர்த்தவர் இளையராஜா அவர்கள். ஆக தமிழ் மண்ணும், தமிழ் மக்களும், தமிழ் நாட்டுப்புற கலைகளும் இல்லை என்றால் இளையராஜா இல்லை. பாவலர் வரதராஜன் என்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட பிரச்சார பீரங்கி ஒருவர் இல்லை என்றால் இளையராஜா இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இளையராஜா தமிழ்நாட்டிலே எத்தனை பாடல்களை உருவாக்கிறார்.
தமிழ் மொழியிலே மிகச்சிறந்த கிராமப்புற பாடல்கள் எல்லாம் தன்னைத்தானே வளர்த்துக் கொள்வதற்கு, முட்டி மோதி அவர்கள் மேலெழுந்து வருவதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகியிருக்கின்றன. இளையராஜா போன்ற மேதைகள் நினைத்திருந்தால் ஒன்றல்ல இரண்டல்ல 1000 மேடை பாடகர்களை கிராமப்புறங்களிலிருந்து கொண்டு வந்து வளர்த்திருக்க முடியும். ரஞ்சித் என்கின்ற ஒரு இயக்குனர் ஒரு சில படங்களை எடுத்தார். இன்றைக்கு அவர் கானா இசையை பாடக்கூடிய பல்வேறு கலைஞர்களை வைத்து திருக்குறள் என்றும், நீலம் சார்பாக நீலம் சங்கீத மேடை என்றெல்லாம் அவர் உருவாக்கி சென்னையை சார்ந்திருக்கக்கூடிய கானா பாடல் பாடக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கின்றார். ஒரு இயக்குனராக இருக்கக்கூடிய ரஞ்சித்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கலை மேதமையும் கலை பக்குவமும் இளையராஜாவுக்கு இருந்ததா? எத்தனை பாடகர்களை எத்தனை நாட்டுப்புறங்களிலிருந்து கிராமப்புறங்களிலிருந்து அவர் கண்டுபிடித்தார், உருவாக்கினார். அவ்வளவும் ஏன் பண்ணைபுரத்திலிருந்து அவர் யாரை உருவாக்கினார் அடுத்ததாக? இதெல்லாம் கேள்விகள். அவருடைய சொந்த மகளான பவதாரணி அம்மாவை கூட, மிகச்சிறந்த பாடகி, தேசிய விருது பெற்றவர், அவரை கூட ஒரு தொழில்முறை பாடகராக உருவாக்குவதிலே இளையராஜா வெற்றி அடைந்தாரா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதை போலத்தான் வைரமுத்துவும் மிகச்சிறந்த கவிஞர், கவி பேரரசு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அத்துணை வரலாற்றையும் அவருடைய எழுத்தில் கொண்டு வருவதற்கு அவர் மிகப்பெரிய மொழி ஆளுமை மிக்கவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் ஒரு எந்த இனத்திற்காக, எந்த இனத்தை காப்பதற்காக ஒரு இலக்கியம் பாட வேண்டுமோ, கவி பாட வேண்டுமோ, அந்த இனத்தை கொன்றொழித்து, அந்த இனத்தை கொத்து கொத்தாக கொன்றொழித்து, அந்த இனத்தையே வரலாற்றில் தடம் தெரியாமல் அழிக்கக்கூடிய, கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சில அரசியல் பேதைகளுக்கு ஒரு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் திமுகவினுடைய அவை கவிஞர் போல செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆக வைரமுத்துவாலவோ இளையராஜாவாலோ மக்கள் பாடல்கள் கேட்டார்கள், இசையை ரசித்தார்கள், எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன மக்களுக்கு செய்தார்கள்? இவர்கள் இன்றைக்கு தமிழ் மொழி பெரிதா இசை பெரிதா என்று சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இந்த இசையை விட, இந்த மொழியை விட இந்த மண்ணும் மக்களும் பெரியவர்கள். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இளையராஜாவும் வைரமுத்துவும் என்ன செய்தார்கள், என்ன சாதித்தார்கள்? இது பற்றித்தான் நாம் பேச வேண்டும். இசை பெரிதா மொழி பெரிதா என்று சொல்லக்கூடிய வாதத்தை விட, அந்த இசையும் மொழியும் சார்ந்து வாழ்கின்ற இந்த மண்ணின் மக்கள் பெரியவர்களா, இந்த மண் பெரிதா? இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்கின்ற கேள்வியை நாம் அவர்களை நோக்கி கேட்க வேண்டும். இதுதான் வாதம். இப்படித்தான் நாம் இந்த வாதத்தை அணுக வேண்டுமே தவிர அவர்களுடைய நலன்களிலிருந்து இந்த வாதங்களை அணுக வேண்டிய தேவையில்லை. நன்றி, வணக்கம்.